ഈ ലോകത്തില് ഞാൻ ഇഷ്ടപ്പെട്ട സ്ഥലത്തിനാൽ ഞാൻ സ്റ്റേറ്റേ മാറി. ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ പിണറായി വിജയൻ, എന്റെ രാഗം ചെന്നൈ, എന്റെ നടനം കഥകളി. തക്കിട്ട് തക്ക ചിമ്മി, തക്കിട്ട് തക്ക ചിമ്മി. ഹായ് ഹലോ വണക്കം, ഞാൻ ഞങ്ങൾ ഹരീഷ്. ദിസ് VOV Voice of Igai, the tales of a boy from Madurai. ஸோ இந்த எபிசோட்ல என்னடா அவன் வித்தியாசமா மலையாளம் பேசிட்டு வித்த காட்டிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஏன்னா அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏன் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நான் ரீசெண்டாக கேரளா போயிருந்தேன், வாகமன், நலப்பி அது மாதிரி போயிருந்தேன். ஊர்னா ஊரு, அதாங்க ஊரு. லைக் லிட்ரலி அவ்வளோ அழகா இருக்கு. அழகுன்னு மட்டும் சொல்லி முடிச்சிட முடியாது. என்னன்னா ஒரு ஒரு இந்தியாக்குள்ள இந்தியா இல்லாத ஒரு ஊர் மாதிரி, ரொம்ப நீட்டா, எந்த ஒரு செவுத்துல பெயிண்டிங்ஸ், கட்சி பெயிண்டிங்ஸ், கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ஸ், அப்புறம் கட்சி பேனர்ஸ் தெரு தெருவுக்கு அது மாதிரி வச்சுட்டு, எலெக்ஷனே நடந்தாலும் கட்சி பேனர்ஸ்ங்கிறது ஒரு அளவு லிமிட்டடா எவ்வளோ இருக்கணுமோ, அதுவும் பேனர் இந்த சென்ஸ் ஒரு குட்டி பேனரா, எப்படி சொல்றது, ஒரு 5க்கு 2 பேனர் மாதிரி ஒரு போஸ்ட் கம்பத்துல கட்டி விட்டுட்டு மறுபடியும் மேபி அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு போற மாதிரி குட்டி குட்டி பேனரா, எந்த கட்சியை சார்ந்தவங்களும் இல்லாதவங்க வந்துட்டு பார்த்து எரிச்சல் படுற அளவுக்கு எந்த ஒரு பேனரும் இல்லாம அவ்வளவு அழகா இருக்கு. அதெல்லாம் பாக்குறப்போ பொட்டி படுக்க எடுத்துட்டு அந்த ஊர்லயே போயிட்டு ஒரு டீ கடை வச்சு பொழைச்சிக்கலாம் போல, அவ்வளவு அழகா இருக்கு. இது ஒரு பக்கம். லைக் எப்படின்னா அந்த அலப்பி, அந்த சிட்டி சைடு, அந்த மாதிரி அலப்பின்னு இல்ல, கொச்சி, அந்த மாதிரி மெட்ரோபோலி சிட்டிஸுமே சரி நீட்டா இருக்கு. எந்த ஒரு இப்போ சென்னை மாதிரி ரொம்ப கசகசன்ட்டு அழுக்கா சென்னை பீப்புள் ஸ்டிக்கர் ஆக வேணாம் சொல்றேன், ஃபேக்ட். ஈவன் மதுரையும் புழுதியா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா நான் தமிழ்நாட்டில் எந்த ஒரு சிட்டியை மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பல, பட் எல்லா சிட்டிஸ்லயும் இருக்கிறது தான் அந்த தூசி, அழுக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேக்டர்ஸுமே நான் பர்சனலா ஃபீல் பண்ணவே இல்லை, கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. கேரளால அவ்வளோ நேச்சுரலா, அவ்வளோ பியூட்டியா, அந்த கேரளான்ற ஊருக்கு அழகுன்ற ஒரு வார்த்தையில வந்துட்டு அதை கண்டிப்பா மென்ஷன் பண்ண முடியாது. அந்த ஊரா இருக்கட்டும், அந்த ஊரின் அழகியலா இருக்கட்டும், ஐ மீன் அழகியல் இந்த சென்ஸ் லேண்ட்ஸ்கேப்ஸ் சொல்றேன், மலைகள், பீச், அவங்க பேசுற மொழி, அந்த ஊர் பெண்கள், எது எல்லாமே அழகா தாங்க இருக்கு. அது எப்படி, ஹவு இஸ் இட் பெர்ஃபெக்ட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்ற மாதிரி ஓவர் எக்ஸாகரேட்டடா இருக்கும். பட் இட்ஸ் த ட்ரூத், இட்ஸ் தி ஃபேக்ட். அதான் உண்மை. வர்ணிக்க வார்த்தையே வரலாம், பார்த்துக்கிடுங்களேன். பட் ஆனால் அந்த ஊரோட அழகியல், அதாவது அந்த ஊர் சுத்தமா இருக்கிறது, எல்லா விஷயங்களுமே வெறும் அந்த ஊர் மக்களால மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது மட்டும் இல்லை, அவங்களும் அதுல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்றாங்க. பட் அந்த ஸ்டேட் ஆடுற அந்த அரசியல்வாதிகள் அவங்களும் இதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்காங்க. அரசியல்வாதிகளும் சரி, காவலர்களும் சரி, மீன் போலீஸ்மேனும் சரி. ஸோ அவங்க எல்லாருமே எல்லாம் சேர்ந்து அவங்க ஊரை அவங்க சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு விதத்துலயும் அவங்க ஒரு காரணமா இருக்காங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அந்த ஸ்டேட் ஆள்றவங்களோட கையில தான் அந்த நாட்டோட சுத்தம் இருக்கு. இதுல நிறைய அர்த்தமும் இருக்கு, பட் நான் அதை பத்தி எல்லாம் பேச வரல. ஸோ அதான் ஒரு லைக் எப்படி அந்த ஊர் அவ்வளோ அழகா இருக்க முடியும். ஸோ நான் அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபைடா எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டேன். இன் டீட்டெயில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பர்சனலா இங்கே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்றதுலாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு வரேன். முதல் விஷயம், போஸ்டர்ஸ் அண்ட் பேனர்ஸ். இந்த அரசியல் கட்சிகளோட வால் பெயிண்டிங்ஸ் ஆர் போஸ்டர்ஸ் அண்ட் பேனர்ஸ், லைக் பேனர்ஸ் இந்த சென்ஸ் பெருசா அந்த மாதிரி நம்ம ஊர்ல பாக்குற எந்த ஒரு விஷயமும் கேரளால கிடையாது. ஐ மீன் கம்ப்ளீட்டா கிடையாதுன்னு எனக்கு தெரியாது, கண்டிப்பா இருக்கலாம். பட் நம்ம ஊர்ல பாக்குற அந்த ஒரு அதை பார்த்து நமக்கு ஒரு அப்சஷன் கிரியேட் ஆயிருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஊர்ல கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். அண்ட் நான் பர்டிகுலரா போனது வந்துட்டு டூரிசம் ரிலேட்டட் ஏரியாஸ். அப்போ வந்துட்டு அந்த டூரிசம் ரிலேட்டட் ஏரியாஸ்ல, ஸோ அந்த டூரிசம் ரிலேட்டட் ஏரியாஸ்க்கு டூரிஸ்ட் வருவாங்க. அந்த டூரிஸ்ட் வந்துட்டு அந்த ஊரை எவ்வளோக்கு எவ்வளோ அழகா அவங்க பார்க்கணுன்றதுக்காக அந்த கவர்மெண்ட் அதுக்கு என்ன மெனக்கிட முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. அதுல மொதல் ஃபேக்டரா இந்த தேவையில்லாத அரசியல் கட்சிகளோட வால் பெயிண்டிங்ஸ் ஆர் பேனர்ஸ் ஆர் வாட் எவர் எல்லாமே அவங்க வந்துட்டு ரொம்ப மினிமைஸ்டா வச்சிருக்காங்க. ஒரு இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. நான் போன வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பார்க்கல. இது ஒரு விஷயம். அண்ட் இந்த கன்னியாகுமரி போஸ்டர்ஸ் ஆர் மூவி போஸ்டர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு லைக் நம்ம ஊர்ல ரொம்ப ஸ்பேம் பண்ணி வச்சிருப்பாங்க சவர்ல எல்லாம். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நான் பார்க்கல. மூவி போஸ்டர்ஸ்லாம் இருந்திருக்கு, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ஸ்லாம் நான் பார்க்கவே கிடையாது. கம்மிங் டு தி செகண்ட் திங், கிளென்லினஸ். ஊரு அவ்வளோ சுத்தமா இருக்கு. ரோட்டோர குப்பைகள் அண்ட் ரோட்ல பள்ளம் மேடு எல்லாம் இருக்குதான், அதெல்லாம் நம்ம ஊர்ல, அது இந்தியானாலே கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த என்வாயன்மெண்ட் அவ்வளோ சுத்தமா இருக்கு. அது நம்ம தமிழ்நாட்டுல பார்த்த மாதிரி மேபி கோயம்புத்தூர் சைடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அந்த சைட்லாம் பார்க்கலாம்.
பட் ஆனா கேரளால இருக்கிற அளவுக்கு கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அதுவே கோயம்புத்தூரே கேரளா பக்கத்துல இருக்கிறதுனால மேபி சில ஏரியாஸ்ல அப்படி பார்க்கலாம். கேரளா அது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் தான் கண்டிப்பா. காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சும்மாவா சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த ஊரை அவங்க இந்த கவர்மெண்ட் அவ்வளவு கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஊரை மட்டும் இல்ல, கோவில்கள், சர்ச்சஸ் எல்லாமே எல்லாமே அவ்வளவு சுத்தமா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஒன்றும் இல்லை, நான் வாகமன்ல இருந்து அலப்பி போற அந்த வழியில 2 சைடும் தண்ணி, நடுவில் ரோடு. ஸோ லைக் அதுல போறப்போ பேக் வாட்டர்ஸோட தண்ணி தான். பட் அது வந்துட்டு எங்கேயும் போயிட்டு கலக்குற மாதிரி எதுவுமே இல்லை. லைக் ஒரு பாண்ட் மாதிரி தேங்கி இருக்கிற தண்ணி தான். ஆனா நாங்க வண்டி ஓரமா நிறுத்தி இறங்கி போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த தேங்கி இருக்கிற தண்ணியில எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வரல. இது நம்ம ஊரா இருந்தா கழிவு தண்ணி, அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் என்னென்ன கிரமத்தையும் அதோட லிங்க் பண்ணி விட்டு அந்த அந்த பாண்டே நார் அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த சைடு போனாலே கார்க்குள்ள எல்லாம் ஸ்மெல் ஏற அளவுக்கு கண்டிப்பா நாரி இருக்கும். ஆனா எப்படின்னு தெரியல, அவங்க அதுக்குன்னு எதுவும் தனியா அவங்க சீவேஜ் சிஸ்டம்ஸ் எதுவும் பிளான் பண்ணி ரூட் பண்ணி வச்சிருக்காங்களா அது எனக்கு தெரியல. ஆனா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த டூரிஸ்ட்க்கு வந்துட்டு எதுவுமே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக பார்த்து பார்த்து பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த ஊருக்கு நான் டூரிஸ்டா தான் போயிருக்கேன், கேரளாக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ அந்த ஊர்லேயே ஒரு ரெசிடென்ட் ஆயிடலாம் போல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. ஓகே, அடுத்த விஷயம் லேண்ட்ஸ்கேப் பியூட்டி. அதான் அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிறதுக்காகவே குடி போயிடலாம் போல. அண்ட் நான் என் காலேஜில் அந்த லேண்ட்ஸ்கேப் பியூட்டிஸ்லாம் பார்க்குறேன். பட் அதை தாண்டி எவ்வளவோ அழகுகள் ரசிக்கிறதுக்கு இருக்கு. லைக் டீ பிளான்டேஷன்ஸும் சரி, அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட அந்த மலையின் வளைவுகள், அழகுகள் எல்லாத்தையும் பார்த்து உண்மையிலே அவ்வளோ அழகா அந்த மேகங்கள் இந்த மலை உரைசி போறப்போ கண்ணெல்லாம் குளிருது. பொதுவா அந்த ஊரோட லேண்ட்ஸ்கேப்ஸே ரசிக்கும்படியான ஒரு லேண்ட்ஸ்கேப்ஸா தான் இருக்கு. இப்போ கொச்சி எடுத்துப்போம். கொச்சியை நான் திரும்ப திரும்ப சொல்லி பேசுறேன்னா, நான் அலப்பில இருந்து திரும்ப வர வழி வந்துட்டு கொச்சி வழியா வரப்போ கொச்சியில இந்த சிட்டி எப்படி பர்ஃபெக்டா ஒரு அழகா இருக்கணுமோ அந்த சிட்டி கொண்டு லைக் கலர்ஃபுல்லா, கரெக்டா, ரொம்ப ஆர்கனைஸ்டா, பர்ஃபெக்ட், ரொம்ப டிராஃபிக்ஸுமே ரொம்ப கஜகஜன்னு இல்லாம, அந்த டிராஃபிக் ரூட்ஸுமே அந்த போலீஸோட கரெக்டான கண்ட்ரோல் கீழே ரொம்ப ரஷ் ஆகாம, அதுவும் பர்ஃபெக்ட் பிளான்டா, அதுவும் ஒரு இட்ஸ் அ வே ஆஃப் மெட்ரோபோலிஸ் பியூட்டி. அந்த ஒரு லைக் அதோட பர்டிகுலர் ஜானர்ல அது அழகா இருக்கு. அண்ட் அட் தி சேம் டைம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வாட்டர்ஸ்கேப்பா இருக்கட்டும், லேண்ட்ஸ்கேப்பா இருக்கட்டும், அதுவும் ஒரு அதோட ஜானர்ல இன்னும் சூப்பரா இருக்கு. அண்ட் ஹில்ஸ் சொல்லவே வேணாம். சதர்ன் காஷ்மீர்னாலே அது மூணார் தான். ஸோ கமிங் டு தி லாஸ்ட் ஒன், வாட்டர்ஸ்கேப்ஸ். ஸோ வாட்டர்ஸ்கேப்ஸ் அதாவது இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவிலே எடுத்துட்டீங்கன்னா ரோட்வேஸ் இருக்கும், ஏர்வேஸ் இருக்கும். ஆனால் வாட்டர் வேஸ்ன்றது ஒரு சிட்டி, ஒரு ஸ்டேட்குள்ள ரொம்ப ரோட்வேஸ் அளவுக்கு மெயினான ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனா இருக்குன்னா அது கேரளா தான். ஏன்னா ஆலப்புழா பேக் வாட்டர்ஸ் வந்துட்டு அந்த ஊருக்கு அது ஒரு மெயின் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனா இருந்தாலும் அந்த ஊருக்கான அழகை எவ்வளவு மெருகேற்றி கொண்டு போகுதுன்றத வார்த்தையால சொல்லவே முடியாது. அதை கண்ணால பார்த்து ரசிச்சா மட்டும்தான் முடியும். ஊருக்கு நடுவில் குட்டி காவா மாதிரி விடுது, அதுக்குள்ள 4-5 பேர் படகுல உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. அது போக குட்டி காவா இந்த சென்ஸ் எப்படி சொல்றது, ஒரு 20 ஃபீட்டுக்கு இந்த சைடு ரோடு போகுது, அந்த சைடு ரோடு வருது. அதுக்கு நடுவில் ஒரு 20 to 30 ஃபீட்ஸ்க்கு ஒரு கேனல் தண்ணி, ஒரு வாட்டர் வேஸ். அதில் வந்துட்டு வாட்டர் பஸ்ஸஸ் ஆளுங்களை ஏற்றிட்டு போகுது. அது போகவும் லைக் இப்போ பிரைவேட்டா போட் வச்சிருக்கவங்களும் அதில் வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கர்நாடகாவும் சரி, ஆந்திராவும் சரி, தமிழ்நாடுலையும் சரி பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஊரில் அது பார்க்குறப்போ அவ்வளோ அழகா இருக்கு. அதுக்குன்னு இந்த ஊரில் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து வரவங்களா இருந்தாலும் சரி, இல்ல மித்த நல்ல செம்மையா சூப்பரா சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு மனுஷன் கண்டிப்பா கேரளால வந்து சோறுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அவங்க டேஸ்ட் அந்த இதெல்லாம் செட் ஆகிறதுக்கு மேபி டைம் ஆகும். பட் நம்ம நாக்கு ருசிக்கு நம்ம சாப்பிட்டு வந்தது வந்துட்டு கேரளா கண்டிப்பா பூர்த்தி செய்யாது. அது ஒன்று மட்டும்தான் நான் கேரளால ஒரு மைனஸ் பாயிண்டா பார்க்குறேனே தவிர்த்து எல்லாமே டாப் நாச். ஸோ வாழ்ந்தா அந்த மாதிரி ஒரு நீட்டான அழகான ஒரு ஊர்ல வாழணும். நல்ல கவர்மெண்ட்டுக்கு கீழே நடக்கிற ஆட்சியில நல்ல ஒரு அற்புதமான நீட்டான பீஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட்ல அப்படியே மலையாள பெண் குட்டிகளை கண்டுக்கிட்டு அப்படியே லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கேரளால செட்டில் ஆனா சூப்பரா இருக்கும். பட் ஃபேட் யாருக்கு என்ன எழுதி இருக்குன்னு போக தான் தெரியும். ஸோ that's it guys. இந்த எபிசோட் ஒரு சின்ன பர்சனல் தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ்லாம் வந்துட்டு ஷேர் பண்ற ஒரு எபிசோடாக தான் இருக்கும். that's it for now. அடுத்த வாரம் இன்னொரு நல்ல டாபிக்கோட வந்து நான் மீட் பண்றேன். until then bye from ஹரிஷ்.